ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாதத்துக்கும் பசங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு பூண்டு சட்னி செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், 2 கைப்பிடி அளவு உரித்த பூண்டு போட்டுக்கலாம், 4 கைப்பிடி அளவு நல்லா பழமாக இருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்படி அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு பெருங்காயம் தேவைன்னா போடலாம், வேணான்னா வேணாம். எனக்கு தேவைன்றதுனால நான் போட்டிருக்கேன் பெருங்காயம். அப்புறம் அரைச்சி விழுது அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு, இப்போ பூண்டுலேயும் தக்காளிலையும் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி சுண்ட வரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், கலந்துக்கலாம். தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது இட்லி தோசைக்கும் செம்மையாக இருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்கு சூடாக நெய் ஊற்றி சாப்பிட்டோமா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பூண்டு சட்னி, உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. எல்லோரும் வயசானவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எழில்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.